கேள்விப்பட்டதை வச்சு பிரபாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீங்க வாழ்த்து சொன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்குமே. சாரி, அதுல ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு என்ன வாழ்த்து சொல்ல போறீங்க? சும்மாவா பிரபா? அவ்வளவு அழகா பிளான் பண்ணிருக்க. நீயே ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி உன்னையே நீ வெட்ட வச்சிருக்க. அவங்களும் உன்னை வெட்டுறேன்னு அவந்திகா கையில சும்மா லேசா மேலாப்ல வெட்டிட்டு போயிருக்கானுங்க. அத்தை, என்னது? எதுக்கு கண்டபடி வளர்றீங்க? இப்ப நீங்க பேசுறத நிறுத்த போறீங்களா இல்லையா? அம்மா, அத்தை பேசுறது எதையும் நீங்க காதுல போட்டுக்காதீங்க. அத்தை, இப்ப பேச்சை நிறுத்திட்டு நீங்க கிளம்புங்க. இரு இரு இரு. ஈஸ்வரி, என்ன சொல்ல வர? அது ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க ஏதோ புரிஞ்சுக்காம வளரிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம் பிரபா. இல்ல நீ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அத்தை வழக்கம்போல நம்ம கிட்ட ஏதோ வளரத்துக்காக வந்திருக்காங்க. தம்பி பிரபா, அத்தை எப்போ வளருவாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவங்க வளரல. நான் என்ன தகவல் சொன்னனோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க. டேய், எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. ஈஸ்வரி, பொய் சொல்லக்கூடாது, எதுவும் இழுத்து விடக்கூடாது. என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடணும். என்ன விஷயம்? ஐயோ அப்பா, டேய், நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லனே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த தகவலை தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு ஈஸ்வரி புதிர் போடுற? சொல்லு. ஒண்ணும் இல்ல உமா, அந்த டிசி கிரிய பழி வாங்கணும். அதே நேரம் அவந்திகாவையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக நம்ம பிரபா பையன் ஒரு பிளான் பண்ணிருக்கான். அதுல சக்சஸும் பண்ணிட்டான். அதை கேள்விப்பட்டு நாங்க இங்க சொல்லதான் சந்தோஷமா வந்தோம். என்ன பிளான் பண்ணா இப்ப அவனுக்கு என்ன சக்சஸ் ஆச்சு? அது நான் சொல்றேன். அந்த கிரி உங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போனாரா? அத இந்த கவிதா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களா? அத வச்சுதான் நம்ம பிரபா தம்பி பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பிரபா தம்பி அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா 4-5 அடியாளுங்களை இவரே ரெடி பண்ணிருக்காரு. அந்த ரவுடி பசங்களை வச்சு இவர் அட்டாக் பண்ணவும் சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி இவர் அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்பதான் பாவம் அவந்திகா மேடம் உள்ள வந்து கையில வெட்டு காயம் பட்டுருச்சு. இதத்தான் கம்ப்ளைண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. கூடவே அந்த வீடியோ ஆதாரத்தையும் கொடுத்து டிசி தான் வெட்ட வந்தாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ. ரத்னா இருக்கானே, உலகத்திலே இல்லாத நல்லவன் அவன். ஆதாரம் இருந்தா சொந்த அண்ணன் பையனே தூக்கி ஜெயில போடுறவன். அவன் விடுவானா? அதுவும் வீடியோ ஆதாரம் வேற மாட்டிக்கிச்சு. போதா குறைக்கி வெட்ட வந்த ரவுடிங்க வேற பிரபா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த டிசி தான் வெட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டானுங்களா? அத வச்சு அந்த டிசி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. பிரபா போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. உங்களுக்கு தொல்லை கொடுத்த டிசி இப்ப உள்ள போயிட்டாரு. அதே நேரம் அவந்திகா மேடம் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. பிரபாவோட கேம் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் தம்பி, கங்க்ராச்சுலேஷன். பிரபா, என்னடா அதெல்லாம்? ஈஸ்வரி சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அத்தை ஏதோ அரைகுறையா கேட்டு வந்து வளரிட்டு இருக்காங்க. பிரபா தம்பி, கேட்டது அவங்க இல்ல, நானு. நீயும் ஃப்ரெண்ட்ஸும் வலசரவாக்கம் காஃபி ஷாப் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்தால, அப்ப கூட உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சே, அத என் காதால கேட்டேன். அம்மா, இவங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்ல. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சரவணா, நீ சும்மா இரு. இவன் பேசட்டும்.
பிரபா, என் கண்ணை பார்த்து சொல்லு, ஈஸ்வரி சொன்னது பொய்யா? அம்மா அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது சரி, இதுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டீங்களா? எனக்கு இப்பதான் அது புரியுது. அப்போ ஈஸ்வரி சொல்றதெல்லாம் உண்மையாடா? டேய் பிரபா, அம்மா அதை கேக்குறாங்கல்ல, சொல்லு. பொய் சொல்லாம சொல்லணும். சொல்லுடா, ஈஸ்வரி சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதாம்மா. என்னடா சொல்ற? இதெல்லாம் உன்னோட பிளானா? நீ ஏற்பாடு பண்ண ஆளை வச்சுதான் என் கையை வெட்ட வச்சியா? என்ன அவந்திகா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கும் தெரிஞ்சுதானே இதெல்லாம் நடந்திருக்கும். அத்தை சொல்லிட்டீங்கல்ல, போதும், இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிக்கிறேன். அம்மா, எல்லாமே உண்மைதான். இது முழுக்க முழுக்க என்னோட பிளான் தான். நம்ம குடும்பத்தை அந்த டிசி என்னென்ன டார்ச்சர் பண்ணா, செய்யாத தப்புக்கு உங்களையும் பூமிக்காவையும் பொம்பளைங்கன்னு கூட பார்க்காம உள்ள வச்சானே, அதெல்லாம் நியாயமாமா? சொல்லுங்கம்மா. அதுக்காக நீ பொய் சொல்வியாடா? அம்மா, அந்த ஆளு பொய் சொல்றப்போ நாம பொய் சொன்னா தப்பாமா? நான் சொன்ன பொய்யால நன்மைதானமா நடந்திருக்கு. நம்ம குடும்பம் இப்ப ஒன்னா சேர்ந்திருக்கு. அந்த டிசி உள்ள போயிட்டான். இது எல்லாமே நல்லதுக்கு தானம்மா. அவந்திகாவுக்கு இது தெரியுமாடா? ஐயோ சத்தியமா இது எனக்கு தெரியாது அத்தை. அன்னைக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுமா. அவங்களுக்கு உண்மை தெரியாதனாலதான் நிஜமாவே என் உயிருக்கு ஆபத்து நினைச்சு அந்த அருவாள் அன்னி கையால புடிச்சாங்க. அப்படி அவ புடிச்சப்போ அவ கை போயிருந்தா என்னடா பண்ண முடியும்? ஐயோ இல்லம்மா, நான் அவனுங்க கிட்ட எவ்வளவோ சொல்லியிருந்தேன். எந்த ஒரு காயமா இருந்தாலும் அது பலமா இருக்க கூடாது, ரொம்ப லைட்டா தான் இருக்கணும்னு. அன்னைக்கு கூட அன்னைக்கு அந்த காயம் லைட்டா தான் இருந்திருக்கும். அன்னி தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட அந்த அருவாலை விடாம அப்படியே புடிச்சிட்டாங்கம்மா. அந்த அருவாலை அவன் உருவதான் முயற்சி பண்ணான். அதனாலதான் அன்னி கையில இருக்க காயம் பெருசாச்சு. நல்ல வேலைமா, அப்படி பார்த்தாலும் அன்னி கையில காயம் பலமா இல்ல. தப்புடா, ரொம்ப தப்பு பிரபா. அத்தை, இவன் இப்படி பிளான் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. நட்ராஜ், நீயும் என்ன நம்பணும். இந்த பிளானுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அவன் பண்ண தப்புக்கு நீ ஏன் பதற? நீ தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் நான். சரி சரி அவந்திகா, விடு. பிரபா தான் சொல்லிட்டான்ல, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு. விடு. அவன் பண்ண ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு. சரி, இனிமே நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். என்ன? மேல போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. நாம ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போனோம். எங்க? சொல்றேங்க. நான் இப்ப சொல்றது கேளுங்க. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. பிரபா, என்ன பாத்துட்டு இருக்க? நீ போய் ரெடி ஆயிட்டு வா. போ. ஈஸ்வரியம்மா, வரீங்களா? நானும் நீங்களும் சேர்ந்து அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். வாங்க. அவந்திகா, எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே, அதை நான் பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க மாப்ள. கண்டாயும் நீங்களும் நானும் தனியா பேச வேண்டியிருக்கு. பேசலாம் அவந்திகா, கண்டிப்பா பேசலாம். மறக்காம வந்துருங்க. ஓயோ, பாத்தீங்களா மாப்ள, அந்த குந்தாணி நம்மள எப்படி தனியா கூப்பிடுறான்னு? கையில் அடிபட்டு இருந்தாலும் கட்டையை தூக்கி அடிப்பா போல் இருக்க. பயங்கரமான ராட்சசியா இருப்பா போல. கொட்டையில போறவ. இந்த செய்தியை கேட்டதும் நடராஜ் அவளை உடனே வெளியில துரத்துவான்னு பார்த்தா உன் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டான். பண்ணிட்டு வந்த பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சு. ஐயோ அத்தை, அந்த அவந்திகா கையில அடி வாங்காம வந்தது தம்பரா புண்ணியம். இத பாருங்க, இனிமே இந்த வீட்டுக்கு கூப்பிடுறதா இருந்தா அவந்திகா இல்லாத நேரம் பார்த்து கூப்பிடுங்க. வாங்க போலாம். சரி போங்க, வெளியில வந்து தொலைக்க போறா.
சார் மினிஸ்டர் பிஸியா இருக்கா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இது நீங்க பாத்துட்டீங்க சார். சார் என்ன வேணும் சார்? யோ விடியா ஐயா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. தெய்வமே என் வீடு தேடி வந்திருக்கு, எல்லாம் என்னோட பாக்கியம். உட்காருங்க ஐயா. யோ குடிக்க ஏதாவது கொண்டு வை. போதையா, நீ என்ன மதிப்பு கொடுக்குற என்ன கிழிக்கிறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை ஆளை பிடிச்ச உன்னை ஜெயிக்க வச்சிருப்ப, எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்ப, எல்லாம் மறந்து போச்சா? ஐயா என்னையா பேசுறீங்க? நானா நன்றி மறக்கிறவன்? அப்படி மறந்துட்டா அடுத்த தடவை உங்க வீட்டு படியேறி எப்படியா வர முடியும்? என்னையா இந்த பக்கம் இனிக்க பேசிட்டு அந்த பக்கம் போனே எடுக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு நீ எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்ல, மந்திரியாயி சிவப்பு விளக்கு வச்ச கார்ல வரைய அது யாரால? என்னால, என்னோட செல்வாக்குனால. என்னையா நீங்க? நான் எதையுமே மறக்கல. ஒரு மீட்டிங்ல இருந்ததுனால போன் எடுக்க முடியல. இத போய் தப்பா எடுத்துக்கிறீங்களே. முதல்ல உட்காருங்க ஐயா. தம்பி பெரியப்பா உட்கார சொல்லுப்பா. பெரியப்பா கொதிச்சு போய் வந்திருக்காரு. அங்க எங்க அக்கா புருஷன் ஜெயில கிடக்குறாரு, நீங்க என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? தம்பி நானும் கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இதுல சட்ட சிக்கல் மட்டும் இல்ல, விஷயம் மீடியா வரைக்கும் போயிடுச்சு. கையில குத்துன கண்ணாடி எப்படி பதமா எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. நீ நின்னு நிதானமா ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள என் மாப்பிள்ளையோட உசுறு மானம் எல்லாமே போயிடியா. அவர் திரும்பி பார்த்தா சல்யூட் அடிக்கிறவெல்லாம் அவரை இழுத்து போட்டு உதைக்கிறாயா. என் ரத்தம் கொதிக்குதியா. கொஞ்சம் நிதானமா பேசுங்கய்யா. என்ன நிதானம், என்ன நிதானம்? முடியாதியா, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 2 மணி நேரத்துக்குள்ள என் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாகணும். இல்ல உன் கட்சி ஆட்சி எதுவுமே இருக்காது. ஐயா கோவப்படாம பேசுங்கய்யா. கோவப்படல, நான் கோவப்பட்ட எவனும் தாங்க மாட்டீங்க. எங்க சுத்தினாலும் ஓட்டு கேட்டு எங்க மண்ணில தான் நான் கால எடுத்து வைக்கணும். நீங்க அதை மறந்துடாதீங்க. இந்த விநாயகத்தை பகைச்சுக்கிட்டா உன் அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான். சொல்லிட்டீங்களே, கவலையை விடுங்க. சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல உங்க மாப்பிள்ள உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு. இந்த விநாயகம் கொடுத்த வாக்கையும் செஞ்ச சபதத்தையும் மறந்ததே இல்ல. என் மாப்பிள்ள வரல, உன் கதை முடிஞ்சிடும். வட போலாம். என்ன சார் இது ஓவரா பேசிட்டு போறாரு? எலெக்ஷன் காசு வாங்குறோம், ஓட்டு வாங்குறோம். இந்த திட்டையும் வாங்கி தானே ஆகணும். அந்த கமிஷனர் கிட்ட பேசினா அவர் உங்களுக்கு செக் வைக்கிறாரு. இந்த ஆளையும் பகச்சுக்க முடியாது. இப்போ என்னதான் சார் பண்ண போறீங்க? இந்த மாதிரி இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு மந்திரியா இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணி பழைக்கலாம்யா. ச்சே, கண்டவங்கிட்டையும் கையேந்தி தான் மினிஸ்டர் பதவிக்கு வர முடிஞ்சது. இப்ப அதுக்கான பலன் அனுபவிக்கிறேன். இந்த ஆளு 2 மணி நேரம் கெடு வச்சுட்டு போயிருக்காரு சார். அதெல்லாம் பாத்துக்கலாம்யா. விஷயத்தை ஆரப்பட்டா எல்லாம் சரியாயிடும். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமையா, இந்தா முதல்ல என்னோட போனை சைலண்ட்ல போடு. ஓகே சார். இங்க பாரு, அதையும் மீறி லேண்ட்லைன்லயோ இல்ல உன்னோட நம்பர்லயோ வந்தாருன்னா நான் ஏதாவது மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிடு. 2 மணி நேரத்துல அவர் மருமகனை வெளியே எடுக்கிறதா சொன்னீங்களே சார். ஏயா, அரசியல்வாதி கொடுக்குற வாக்கையும் போலி டாக்டர் கொடுக்குற மாத்திரையும் நம்பவே கூடாதுன்னு தெரியாத அவனுக்கு? அவனுக்கு அப்படிதான் சொல்லுவானுங்க. சரி சரின்னு சொல்லிட்டு நாம நம்ம வேலையை பார்க்கணும். அந்த கமிஷனர் பிடிவாதம் பிடிக்கிறான், உங்க மருமகனை வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா அந்த ஆள் விடுவானா? இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். 2 நிமிஷம் பேசினதையே காதால கேட்க முடியல. இவன் 2 மணி நேரம் பேசினா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதான் 2 மணி நேரத்துல மாப்பிள்ள வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே தாராளமா வந்துடும் போய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் நீங்க போன் எடுக்கலைன்னா அவர் திரும்ப நேர்ல வந்துட்டா? ஓ, அது வேற இருக்குல்ல. சரி பரவாயில்ல, அந்த ஆள் கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடு. ஓகே சார். ஒரு 10-15 தடவை போன் பண்ணா அப்ப என்கிட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க சார். சரி, வண்டி ரெடியா இருக்குல்ல? ஓகே நான் மீட்டிங் கிளம்புறேன். யோ என்ன அது? எதுக்கு ஹேண்ட்கப் போடுறீங்க? எந்திரிங்க வாங்க சார். ஏசி சார் கூட்டு வர சொன்னாரு. வாங்க வாங்க எந்திரிங்க. வாங்க வாங்க போங்க வாங்க நீங்க வாங்க. ஏய் கூப்பிட்டாங்க. ஏய் ரத்னம், எங்க கூட்டு போற? என்ன என்னையா கொடுத்தடி பத்தாது போல இருக்கு. இவர் கொடுத்தடியில பிரபா நடக்க முடியாம வந்தா இவர் தெம்பா நடந்து வர்றாரு. என்ன ரத்னம், பழி வாங்கிறத நினைப்பா? என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட உன்னால வரவழைக்க முடியாது. தெரியும் சார், நீங்க கிரிமினல்லையும் கடைஞ்செடுத்த கிரிமினல்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கேன். என்ன தண்ணி தொட்டி கூட்டு போறியா? உனக்கு இது நல்லதில்ல, வேணா ரத்னம். ஆனா உங்களுக்கு இதுதான் கரெக்ட்னு என் மனசு சொல்லுது. பாவம் பொம்பளைங்க அப்பாவிங்க சிக்கிட்டாங்கன்னு அவங்கள என்னென்ன பாடுபடுத்துனீங்க. நீங்க விதைச்சத நீங்க அறுவடை பண்ற நேரம் இது. பட்டுதான் ஆகணும். இழுத்துட்டு வாங்க. ரத்னம் வேண்டாம். ஏய் சார் ஏய், போங்க சார். வாங்க ஏய், சார். ரத்னம்
ஏய் வாங்க சார். வேணாம்டா. இது நல்லதில்ல. வாங்கய்யா. வாங்க சார். ரத்னம் சொன்னா கேளு. ஏய் சார். ரத்னம் ரொம்ப ஆடுறடா நீ. வேண்டாம், நல்லதுக்கு இல்ல. சார் ஏய். வாங்க சார். ஏய் ரத்னம், விட சொல்லு என்ன. ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. ரத்னம் சொன்னா கேட்க மாட்டியா? ஆ? ரத்னம், ஏய் விட சொல்ற இவங்கள. யோ உள்ள இறக்கி விடுங்க. சரிங்க சார். நான் இறங்க மாட்டேன் ரத்னம். நீங்களா இறங்குனா அடிபடாம உள்ள இறங்க முடியும். நானா இறக்குனா குண்டு கட்டாத்திக்கு உள்ள ஏறிய சொல்லுவேன். அப்புறம் கை கால்லாம் உடைஞ்சிரும். எப்படி வசதி? ஏய் ரத்னம், என்னோட பவர் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. பவர் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் எல்லாருக்கும் எப்படி பொதுவோ அதே மாதிரி தான் விசாரணையும் கொடுக்கிற தண்டனையும். அதுதான் நாம சட்டத்துக்கு கொடுக்கிற மரியாதை. அதுக்காக ஒரு ஹையர் ஆபீசரை தண்ணி தொட்டிகளை இருக்கவியா? பூமிகாவுக்கு கொடுத்த அதே தண்டனையை தான் இப்ப நான் உங்களுக்கு தரப்போறேன். என்னமோ புதுசா நான் கண்டுபிடிச்ச மாதிரி பதறீங்க. ஒருவேளை தண்ணி தொட்டிக்குள்ள இறக்கி விட்டு உண்மையை சொல்ல மாட்டேன் மூச்சு திணறி செத்து போனீங்கன்னு வைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடியில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். தப்பிச்சு ஓடுறப்ப தவறி தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துட்டாருன்னு சொல்லி கேஸை முடிச்சிருவேன். ஓகேவா? தப்பு ரத்னம், ரொம்ப தப்பு பண்ற. யோ பிரபுமணி, யோ சொல்லுங்க இவங்கிட்ட. சார், என்ன இருந்தாலும் அவர் நமக்கு சீனியர் ஆபீசர். அவரை போய் இப்படி ட்ரீட் பண்றது சரியில்லை சார். அப்ப அந்த பொம்பளைங்களை இவர் இதே மாதிரி ட்ரீட் பண்ணாரு, அது மட்டும் சரியா பிரபுமணி? அவங்க 2 பேரும் சதீஷ் கொலையில சம்பந்தம் இல்லாதவங்க. அவங்கள மிரட்டி பொய்யான வாக்குமூலம் வாங்கினாரு இவரு. ஆனா நான் உண்மையான குற்றவாளிய அவங்க தப்ப ஒத்துக்க சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி தப்பாகும்? அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். மிருகத்தை கூட கொல்றது தப்பு தான். ஆனா வெறி பிடிச்ச மிருகமா இருந்தா அதை கொல்றதுல தப்பே இல்லை. இந்த ஆளு மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, வெறி பிடிச்ச மிருகம். இந்த ஆள் இந்த மாதிரி நடத்துறதுல என்ன தப்பு? உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா முதல்ல அந்த பக்கம் போங்க. யோ கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஏய் ரத்னம், வாங்க. நீ அனுப்பிப்படா. உன்னை நான் விட மாட்டேன். ஏய் விடுங்கடா. போங்க சார். விடுங்கடா. வாங்க சார். ஏய் வாங்க. விடுறேன் சார். உள்ள இறக்குங்க. ஏய் இறக்காதீங்க. இறங்குங்க சார். விடுங்க. இறங்குங்க சார். உள்ள போங்க. சொன்னா கேளுங்கடா. டேய் இறங்குங்க. ரத்னம், இறங்குங்க சார். விட மாட்டேன்டா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் என்னைய வாடா தண்ணி தொட்டிக்குள்ள இறக்குறீங்க. சார் இருங்கடா. இறங்குங்க சார். இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கடா. ஏய் ஏய் ரத்னம், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அனுபவிப்படா. சார் கையை நீட்டுங்க. சரிங்க சார். நீட்டுங்க சார். ஏய் கட்டுங்க சார். விடுங்கடா. ஏய் ரெடி அதுக்கு கழட்டுங்க. கான்ஸ்டபிள்ஸ் ஷூ கழட்டுங்க. ஏய் ஏய் ரத்னம், நீ என்னதான் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா. உன்னால முடியாது. இந்த சலசலப்புகளை நான் அஞ்ச மாட்டேன். சார் முட்டி போடுங்க சார். ஏய், முட்டியா? முட்டி போடுங்க ஏய், சார். ரத்னம், என்னையே முட்டி போட சொல்றியா? ஆமா சொல்றேன். சொல்றேன். முட்டி போடுங்க சார். போடுங்க சார். முட்டி போடுங்க. சார் ரைட் அப்படிங்க சார். ஏய் கட்டுங்க சார். ரைட் கட்டுங்க சார். ஏய் தப்பா ரத்னம், ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நீ இந்த மாதிரி செய்யறது தப்பு. சீனியருக்கு தர வேண்டிய மரியாதை தந்தே ஆகணும். அடிச்சு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற உனக்கு என்ன மரியாதை? யோ தண்ணியை திறந்து விடியா. டேய் வேணாண்டா. சரி இப்ப சொல்லுங்க, சதீஷை நீங்க தான் கொண்டாந்து ஒத்துக்கிறீங்களா? மாட்டேன். இதே போனாலும் ஒத்துக்க மாட்டேன். அப்போ உயிர் போய் தான் தீரும். யோ மோட்டர் ஆன் பண்ணியா. ஏய் வேணாண்டா. கான்ஸ்டபிள்ஸ் வேணாம். நீங்க மேல வந்துருங்க. வேணாண்டா, நான் டிசிபிடா. வேணா ரத்னம், சொன்னா கேளு. இப்படிதானே அவங்களும் கெஞ்சிருப்பாங்க. உண்மையை சொன்னா இப்பவே தண்ணியை நிறுத்திடுறேன், நீங்களும் வெளியே வந்துடலாம். திஸ் இஸ் அட்ராசியஸ். இது மனித உரிமை மீறல்டா. ஏய் ரத்னம், மோட்டர் ஆஃப் பண்ண சொல்றா.
ஏசிபி ரத்னம் பேசுறேன். பிரியமானவள் தொடர நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்காம அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி.